கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் என்ன செய்தாலும் ஏன் தடைகளை சந்திக்கிறேன், ஒரு சாபத்தை போல ஏன் என் குடும்பத்தில் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் சாபங்களும் நீக்கப்பட்டு தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை இன்ற வேத தியான பகுதியில் பேச போகிறார். இந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றி அமைக்க போகிறது. வாங்க தேவனுடைய வார்த்தைகள் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது: உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். தேவன் யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாமிடமே அவர் இவற்றை சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவர் தனது தேசத்தையும் மக்களையும் விட்டு புறப்பட்ட போது தேவன் ஆபிரகாம் அளித்த மிக பெரும் வாக்குறுதி இதுவே ஆகும். ஆமென். அல்லேலூயா. இன்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியினராக இருக்கிறோம். அதாவது இந்த ஆசீர்வாதம் நமக்கே உரியது. இந்த வசனத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான உண்மைகளை நாம் இன்று தியானிக்க போகிறோம். முதலாவது, சாபங்களை தேவன் முறியடிக்கிறார். ஆமென். தேவன் கூறுகிறார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். மற்றவர்களால் உனக்கு எதிராக தீட்டப்படும் சதி திட்டங்கள், பொறாமை அல்லது தலைமுறை சாபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய பிள்ளையாக வாழும்போது அந்த சாபங்கள் உங்களை தீண்டவே முடியாது. உனக்கு எதிரான சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதங்களாக மாற்றுவார். ஆமென். இரண்டாவதாக, நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் கால்வாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் உங்களை சாதாரண முறையில் ஆசீர்வதிக்க மட்டும் விரும்பவில்லை, மாறாக உங்களை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற அவர் விரும்புகிறார். உங்கள் குடும்பம், உங்கள் வேலை செய்கிற இடம் மற்றும் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் எந்த ஒரு இடமும் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். மூன்றாவதாக, கீழ்ப்படிதலே சாவி. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் தான் சாபம் நீங்கிய ஆசீர்வாதம் வந்தது. அதே போல நாமும் நம்முடைய பாவ வழிகளை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம் வாழ்வில் உள்ள அனைத்து வறட்சிகளும் மாறி போகும். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், கடன் சுமை, குடும்ப பிரிவு அல்லது குணமாகாத நோய் என எது உங்களை ஒரு சாபத்தை போல வாட்டினாலும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள்: இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சாபமானார். ஆமென். நம்முடைய எல்லா சாபங்களையும் அவரே சுமந்து எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையிலே நீக்கிவிட்டார். அல்லேலூயா. இனி நீங்கள் சாபத்துக்குரியவரோ அல்ல, மாறாக ஆசீர்வாதத்துக்கு உரியவர். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று விசுவாச அறிக்கை உங்களை உயர்த்தும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால் வறுமை, வியாதி, தடைகள் மற்றும் சாபங்களின் கட்டைகள் அனைத்தும் இப்போதே அவர்கள் வாழ்வில் இருந்து உடைக்கப்படுவதாக அப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால் அவர்களை நிரப்பும். அவர்களை சுற்றி தெய்வீக பாதுகாப்பின் வேலியாக பாதுகாப்பை அமைத்து தரலும் அப்பா. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்திகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.